ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய சிருஷ்டிப்பு அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே நீதி, அதுவே நியாயம். நம் இஷ்டப்படி வாழ நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்வோம். நம் விருப்பப்படி நம் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் இருக்கும் இந்த பூமியையோ நாம் வாழும் இந்த வாழ்க்கையையோ நம்மையோ நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. கர்த்தரே படைத்தார். இதனால் அவர் இஷ்டப்படி நாம் வாழ்வதே சரியானது. நம் விருப்பப்படி நாம் வாழ்வதென்றால் நம்மை நாமே படைத்திருக்க வேண்டும். நாம் வாழும் பூமியை நாமே சிருஷ்டித்திருக்க வேண்டும். நாமே எல்லாவற்றையும் நமக்காக செய்திருந்தால் நாம் விருப்பப்படி வாழலாம். அதனால் நீதி நியாயங்களை அறிந்து நடம். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 10 வசனம் முதல் 17 வசனம் வரை, 2 அதிகாரம் 1 வசனம் முதல் 4 வசனம் வரை. அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணை வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணின் அலங்காரம் மிகவும் அழகாய் இருந்தது. ஆபரணங்கள் போடப்பட்ட அந்த பெண்ணின் முகம், கழுத்து அழகாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் அலங்கார ஆபரணங்கள், தங்க நகைகள் போடுவது என்பது அலங்காரத்திற்குரியது. அது சரீரத்தின் மேல் இருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொண்டு 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 வசனம் முதல் 12 வசனம் வரை படித்து பார்க்கும் பொழுது, இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கி அந்த மனிதனில் வரங்களை செயல்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 வசனம் முதல் 12 வசனம் வரை. அப்படி என்றால் ஒரு சரீரத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரங்களை தந்து ஆசீர்வதிக்கிறார். இது திருச்சபை உன்னத பாட்டு 1 அதிகாரம் 10 வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த பெண், திருச்சபையாகிய பெண் அலங்காரம் செய்யப்படுகிறார். கிறிஸ்தவர்கள் அலங்காரம் செய்யப்படுகிறார்கள், நகைகள் போடப்படுகிறார்கள் என்றால் இது மாம்சத்திற்குரிய நகைகள் அல்ல. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் அலங்காரம் செய்யப்படுகிறார்கள் தங்க நகைகளினால். தங்க நகை என்பது மகிமையை குறிக்கும். கர்த்தருடைய மகிமையால் அலங்காரம் செய்யப்படுகிறார்கள். மகிமை என்பது புகழ்ச்சி. புகழ்ச்சி ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வருகிறது என்றால் அவர்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஒரு நற்கிரியைகள் செய்யப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்கிறார்கள் என்றால் அநேகம் குணமாக்குகிறார்கள், நோய்களை குணமாக்குகிறார்கள், இயற்கையை கட்டுப்படுத்துகிறார்கள் போன்ற பலவித அற்புதங்கள், அடையாளங்களை செய்வார்கள் கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில். அப்படி செய்யும் பொழுது அது அவர்களுக்கு நகைகள் போடப்பட்டது போல. ஏனென்றால் இந்த வரங்கள் கர்த்தருக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறது. நகைகள் எப்படி ஒரு பெண்ணுக்கு அலங்காரமாய் இருக்கிறதோ அது போல கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் செய்யும் வரங்கள் செயல்பட்டு அதன் மூலமாய் அவர்கள் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணுகின்றன. கர்த்தர் தரும் வரங்களை பயன்படுத்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த போகிறார்கள். அப்படி என்றால் இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். திருச்சபை என்றால் கிறிஸ்தவர்கள். திருச்சபையின் அலங்கார நகைகள் என்றால் கர்த்தர் தரும் ஆவிக்குரிய வரங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 8 முதல் 12 வசனத்தையும் உன்னத பாட்டு 1:10 சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். இப்படி கர்த்தருடைய வரங்களை பெற்ற கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்காக அற்புதங்கள், அடையாளங்கள் செய்து பூமியில் நற்கிரியைகள் செய்து கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் பொட்டுகள் உள்ள தங்க ஆபரணங்களை உனக்காக பண்ணுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்கள். வரங்கள் செயல்படுவது, கர்த்தருடைய அபிஷேகம் கொடுப்பது. கர்த்தருடைய அபிஷேகம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. இப்படிப்பட்ட காரியங்களை இவைகள் குறிக்கிறது. கர்த்தருடைய பந்தியில், கர்த்தர் பந்தி இருக்கும் பொழுது என்னுடைய நலத தைலம் வாசனை வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் திருச்சபையின் வாசனை கர்த்தருக்கு பிரியமான வாசனையாய் இருக்கும். இந்த இடத்தில் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். யாத்திராகமம் 25 அதிகாரத்திற்கு மேல்
ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதியையும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையும் அந்த இடத்தில் தூப கலசம் வைக்கப்படும். அதிலிருந்து புகை எழும்பும், தூபம் இடப்பட்டு வாசனை திரவியங்கள் இடப்பட்டு தூபம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய தூதன் பரலோகத்தில் தூப கலசத்தை பிடித்து கொண்டு நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த இரண்டு காரியங்களும் எதை குறிக்கிறது? அது மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்களின் ஜெபத்தோடு கூடிய தூப வர்க்கத்தை அந்த தேவதூதன் அந்த தூப கலசத்தில் போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களின் ஜெபமும் ஒரு தூப வர்க்கமாக, அதாவது வாசனை பொருள்களாக, சந்தனம் ஒரு வாசனை பொருள், அதே போல சாம்பிராணி, குங்குலியம், வெள்ளை போலம், இப்படிப்பட்ட வாசனை பொருள்கள் இருக்கிறது. இந்த பொருள்களை எப்படி வாசனையா இருக்கிறதோ அது போல நம்முடைய ஜெபங்கள், கர்த்தரிடத்தில் நாம் செய்கிற ஜெபங்கள், அதை எடுத்து அந்த தூப கலசத்தில் இட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் கவனமாக பார்க்க வேண்டிய காரியம், அந்த தூப வர்க்கமும் ஜெபமும் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நலத தைலம் வாசனை வீசும். கர்த்தர் பந்தி இருக்கும் வரைக்கும் என்னுடைய நலத தைலம் என்றது வாசனை பொருள், வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். அப்படி என்றால் இந்த வாசனை பொருள் என்பது ஜெபத்தை குறிக்கும். நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், கர்த்தர் தம்முடைய பந்தியில் இருக்கும் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் என்னிடத்தில் இறங்கி வரும் வரைக்கும், கர்த்தருடைய 2ஆம் வருகை வரைக்கும் நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். திருச்சபையாகிய உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் கர்த்தருக்கு வாசனை பொருள் போல வாசனையாக அவரிடத்தில் போய் சேரும். ஒரு பூக்கள் பூத்து கிடந்தால் அதிலிருந்து எழும்பும் வாசனையை நாம் எவ்வளவாய் அனுபவிப்போம், இன்பமாய் அனுபவிப்போம். அதுபோல நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு இன்பமானவை. அந்த பொருளில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கால சந்ததியான கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் திருச்சபையானது இப்படியாக செயல்பட வேண்டும். கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறது. கர்த்தர் எனக்கு வெள்ளை போல சென்று போல, அப்படி என்றால் கர்த்தர் வெள்ளை போல சென்று என்பது வாசனை பொருள் தான். அதுவும் அது நமக்கு வாசனை வீசுகிறது, வாசனை தரும். அந்த வெள்ளை போல சென்றை போல மருதோன்றி பூ என்றால் மருதாணி பூ, மருதாணி பூவின் வாசனையை போல கர்த்தருடைய வாசனை எனக்கு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் சொல்லப்பட்டது கர்த்தரை நோக்கி நாம் செய்யும் ஜெபங்கள் கர்த்தருக்கு வாசனையா இருக்கிறது. அடுத்தது கர்த்தர் நம்மேல் அன்பாய் இருப்பது, அவருடைய மருதோன்றி பூவை போல, வெள்ளை போல, செண்டை போல அவருடைய அன்பு நமக்கு இன்பமாய் இருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், கர்த்தர் நம்மோடு பேசுவது, நம்மை வழி நடத்துவது, அவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்தும் விதம், இவையெல்லாம் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாய், மிக மிக உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அவைகளே அந்த வாசனையை குறிக்கிறது. என் பிரியமே, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். திருச்சபை ரூபவதி, அழகாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை கொஞ்சம் நிதானித்து பார்க்கும் பொழுது, நீ எனக்கு பிரியமானவர் என்று சொல்லும் பொழுது திருச்சபையானது பரிசுத்தம் அடைந்திருக்கிறது. இந்த வேத வசனத்தின் காலத்தில் அது இன்னும் நிறைவேறவில்லை, இனிதான் நடக்க போகிறது இவைகள் எல்லாம். இந்த வேத பகுதியின் காலம், அந்த காலம் வரும் பொழுது திருச்சபையானது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். எல்லா திருச்சபைகளிலும் ஜனங்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்வார்கள். இது கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியம். திருச்சபையின் கண்கள் புறா கண்கள். திருச்சபையை கர்த்தர் நேசிக்கிறார். நீ ரூபவதி என்று சொல்லுகிறார். அப்படின்றால் மிகவும் அழகானவன் என்று பொருள். திருச்சபை மிகவும் அழகாக இருக்கிறது, அப்படி என்றால் பரிசுத்தமாய் இருக்கிறது என்று பொருள். திருச்சபை நீதியின் பாதையில் நடக்கும். இந்த கடைசி காலத்தில் இது நடக்க போகிறது.
அப்பொழுதே கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அப்பொழுது திருச்சபை இப்படியாக பரிசுத்தமாய் இருக்கும். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்கள் திருச்சபையில் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களும், கர்த்தருடைய கட்டளைகளை மீறாமல் செய்கிறவர்களுமாய் இருப்பார்கள். உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறா என்ற ஒரு பறவை, அது மிகவும் அமைதியானது. எந்த காரியத்திலும் யாரையும் எதிர்க்காது. அது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும். பயந்த சுபாவம் உடையது, அமைதியானது, மிகவும் வஞ்சக எண்ணம் இல்லாத பரிசுத்தமான ஒரு குணமுடையது. புறாவின் கண்கள் என்று சொல்லும் போது அது அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆவியில் எளிமையாய் இருக்கும் அபிஷேகம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எளிமையான மனம் உள்ளவர்களாய், யார் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாய் இருப்பது, எதிர்த்து எந்த தீமையும் பலருக்கு செய்யாமல் இருப்பது, இப்படியாக பரிசுத்த சுபாவத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக சாலமோன் ராஜா பாடுகிறார். இன்னும் மேலுமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, என் நேசரே, நீர் ரூபம் உள்ளவர், நீர் மிகவும் அழகானவர் ஆண்டவரே, என் நேசர் எனக்கு இன்பமானவர். நம் வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம். மேல் கூரை போடுவதற்கு அடித்தளமாக போடுகிற மிகப்பெரிய மரங்களை போடுவார்கள். மிகவும் உறுதியான மரங்களை பயன்படுத்துவார்கள். அதில் இவர்கள் கேதுரு மரம் போடப்பட்டிருக்கிறது என்று சாலமோன் ராஜா சொல்லுகிறார். என் வீடு கேதுரு மரங்களால் உத்திரம் போடப்பட்டு, தேவதாரு மரத்தினால் மேற்கூரை போடப்பட்டு, இப்படியாக பரிசுத்தமாய் செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் உறுதியான வீடா என் வீடு இருக்கிறது, நீர் வாரும் கர்த்தாவே என்று அழைக்கிறார். இது திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபை மிகவும் பாதுகாக்கப்பட்டதாய் இருக்கிறது. திருச்சபையின் மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மன உறுதியுடன் இருக்கிறார்கள். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கும் நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பலசாலியாய் இருக்கிறான் என்றால் அவன் சரீரத்தில் பலமாய் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனிதனின் பலன் என்பது அவனுடைய ஆவியில் இருக்க வேண்டும், மனதில் இருக்க வேண்டும், அது பயங்கரமாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியான மனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்குகிற வல்லமை வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு மனிதனின் பலமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கேதுரு மர உத்திரங்கள் போல, தேவதாரு விருட்சங்களின் கூரையை போல, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தால் வீடு கட்டப்பட்ட, இப்படிப்பட்ட மரங்களால் கட்டப்பட்ட வீடு எப்படி உறுதியாய் இருக்குமோ, அது போல விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் இருக்கிறோம். எத்தனை தலைமுறை, எத்தனை துன்பம் இன்பம், எத்தனை மழை காற்று வந்தாலும் அந்த வீடு எப்படி நிலைத்திருக்கிறதோ, சேதப்படாமல் இருக்கிறதோ, அது போல நானும் என் விசுவாசத்தில் உறுதியாயிருப்பேன். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் ஒன்றாய் கூடி வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நான் என் உத்தமத்தில் உறுதியாயிருப்பேன் என்பதே இதன் பொருள். உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பார்கள். இப்படிதான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாற்றம் வரும்பொழுதே கர்த்தர் எடுத்துக்கொள்வார். உன்னத பாட்டு முழுவதும் கர்த்தரின் அன்பில் பூரணப்படுதலை பற்றி நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட பூரணப்படுதல் நிலை வரும்பொழுதுதான், உன்னத பாட்டை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம், அதாவது இந்த இரண்டு மலர்களும், ரோஜாவும் லிலியும், மிகவும் அழகானவை, மிகவும் செழிப்பானவை. செழிப்பை நாம் மனதில் ஞாபகப்படுத்தக்கூடிய அழகு இவைகளுக்குண்டு. இதன் வடிவமைப்பு அப்படிப்பட்டது. மிகவும் அழகான மலர்கள் இவைகள் இரண்டு. இப்படிப்பட்ட அழகுடையவர் நம் ஆண்டவர். அப்படி என்றால் அவருடைய குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் மிகவும் அருமையானவராய் இருக்கிறார். அவர் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், முட்செடிகளுக்குள் லீலி பூக்கள் பூத்திருக்கிறது. அந்த லீலி புஷ்பம் பூத்திருக்கும். முள்ளிலும் இருக்கிறது என்பதற்காக
அந்த பூக்கள் பூக்காமல் இருக்காது. அது போல கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய ஜனமாகிய திருச்சபை, கர்த்தருடைய ஜனமாகிய திருச்சபை எப்படி இருக்க போகிறது? அது துன்பத்தின் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. உபத்திரவங்கள், முள்செடிகளுக்குள் ஒரு அருமையான பூச்செடி மாட்டினால் எப்படி இருக்குமோ, அந்த முளைத்த அந்த பூச்செடி, அதில் முள் இருக்காது, ஆனால் அதை சுற்றிலும் இருக்கிற முள்செடிகளினால் அந்த முள் அந்த பூச்செடி, லீலி புஷ்ப செடி மிகவும் அந்த முட்களுக்குள் நெருக்கப்பட்டு துன்பத்தோடு இருக்கும். அது போல கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி காலத்தில் கர்த்தருக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தருக்காக காத்திருப்பார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் நீதியை விட்டு விலக மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக மாட்டேன், என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், என் நேசரை விட்டு நான் விலக மாட்டேன், அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் இருக்கிற ஒரு பரிசுத்த சந்ததியே. அப்படிப்பட்ட சந்ததியை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள் என்று. கடைசி கால திருச்சபை முச்செடிகளுக்குள் இருக்கிற பூச்செடியை போல இருக்கும், மகா துன்பங்களை அனுபவித்திருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக உவமையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சடி மரம் எப்படி இருக்கிறதோ அது போல என் நேசராகிய கர்த்தர் இருக்கிறார் என்று திருச்சபை கர்த்தரை பற்றி சொல்லுகிறது. கர்த்தாவே, நீர் காட்டு மரங்களுக்குள்ளே எனக்கு கிச்சடி பழம் போல இருக்கிறீர். அப்படி என்றால் ஆரஞ்சு பழம் போல கர்த்தர் இருக்கிறார். காட்டு மரங்கள் அநேகம் இருக்கிறது, பலவித பழங்கள் பழுத்து தொங்குகிறது என்றாலும் ஆரஞ்சு பழங்கள் பழுத்திருந்தால் அதில் நாம் என்ன செய்வோம்? உடனே அதை பறித்து புசிப்போம், அதை சாப்பிடுவோம், மிகவும் இன்பமாய் இருக்கும், அதை நாம் விட மாட்டோம். அது போல கர்த்தருடைய அன்பு இருக்கிறதாம். காட்டு மரங்களில் அநேகம் காய்கள் இருக்கும், அநேகம் செடிகள், விதைகள் எல்லாம் இருக்கும், அதை சாப்பிட முடியாதே. அதில் ஒரு ஆரஞ்சு மரம் ஒரு காட்டுக்குள் இருந்து அதில் பழம் பழுத்து தூங்கினால் நாம் எவ்வளவு அருமையாக நாம் அதை ஏற்றுக்கொள்வோம், சாப்பிடுவோம். அது போல கர்த்தருடைய அன்பு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கிச்சிலி பழம் போல, அந்த மரம் போல நம்மை பாதுகாப்பார். இந்த மரத்தின் நிழலில் நான் ஆசையாய் வாஞ்சையாய் உட்காருகிறேன். அந்த மரத்தின் நிழல் எனக்கு இன்பமாய் இருக்கிறது, அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. நாம் வெயிலில் நடந்து வருகிறோம் நீண்ட தூரம் என்றால், அங்கு ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கிறது என்றால் உடனே நிழலுக்கு போய் அண்டிக் கொள்வோம். அதன் பழங்கள் பழுத்து கீழே விழுந்து கிடக்கிறது என்றால் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவோம். அப்பொழுது நம் தாகம் தணிந்து, வெயில் தணிந்து நாம் சுகமாய் இருப்போம். அது போல கர்த்தருடைய நிழலில் அண்டிக் கொண்டு, கர்த்தரை அண்டிக் கொண்டு, அவரே கதி என்று அவரை ஏற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது இப்படியாக நடக்கும். கர்த்தர் எனக்கு இன்பமாய் இருக்கிறார். ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது போல எனக்கு மிகவும் இன்பமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இன்பமானவராய் இருக்கிறார். எல்லா வேதனைகளையும், பாடுகள், வலிகள், எல்லாவித துன்பங்களையும் துயரங்களையும் கர்த்தரை கண்டால் நாம் மறந்து போவோம். இது இயல்பு. இப்படி கர்த்தர் நமக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார். கர்த்தர் என்னை விருந்து சாலைக்கு கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கர்த்தர் என்னை நேசித்தார், அவருடைய விருந்து சாலைக்குள் கொண்டு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் திருமண விருந்து என்று, கல்யாண விருந்து என்று புதிய ஏற்பாட்டில் நமக்கு பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். அந்த கல்யாண விருந்து கடைசி காலத்தில் அவர் ஏற்படுத்தி தரப்போகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் அல்ல. அந்த விருந்து என்பது எதை பற்றி சொல்லப்படுகிறது? எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி கர்த்தரோடு இணைந்து உணவு உண்ணும் நாள் அது. கர்த்தர் கடைசி காலத்தில் தம்முடைய ஜனமாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஜனங்களை தம்முடன் சேர்த்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதலில் எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் கல்யாண விருந்து என்று சொல்லப்படுகிறது. அவரோடு நாம் சேர்ந்து ஒன்றாய் சாப்பிடும் நாளாய் இருக்கிறது. இந்த காரியம் மத்திய வானத்தில் நடக்கும், பூமியிலும் அல்ல, பரலோகத்திலும் அல்ல. மதிய பாதி வானத்தில் இந்த காரியம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தான் நாம் இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லும் பொழுது இது உயிரோடு மரிக்காமல் மனிதர்கள் கர்த்தரிடம் போய் சேருவார்கள்.
கர்த்தரை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை இப்பொழுது உருவாக்கி கொண்டு வருகிறார். அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவர்கள் மேல், அப்படிப்பட்டவர் நம்மேல் அவர் நேசமாய் இருப்பார். அவர் நம்மை நேசித்து அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலில் கல்யாண விருந்துக்கு நம்மை அழைத்து செல்வார். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் அந்த காரியம்தான் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு போய் நாம் கர்த்தருடன் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவர் வரும்பொழுது அவர் கூட நாம் பூமிக்கு மீண்டும் திரும்பி வருவோம் உயிரோடு. இந்த காரியம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக, எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க போகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு கர்த்தருடைய அன்பை நாம் பெற வேண்டும். கர்த்தருடைய நேசத்தை பெறுவதற்கு ஒரே வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதல். அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவ்வுலக இன்பங்களை தேடி ஓடக்கூடாது. இச்சை அடக்கம் தேவை. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். மகா பெரிய கிருபையினால் அவரிடம் போய் சேருவோம். கர்த்தரை விசுவாசிப்போம், அவரை அண்டிக் கொள்வோம், அவரிடத்தில் சரணடைந்து விடுவோம். அதுவே நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய சிருஷ்டிப்பு அவருக்கு கீழ்ப்படிந்திருப்பதே நீதி, அதுவே நியாயம். நம் இஷ்டப்படி வாழ நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லை என்பதை நினைவில் கொள்வோம். நம் விருப்பப்படி நம் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள நாம் இருக்கும் இந்த பூமியையோ, நாம் வாழும் இந்த வாழ்க்கையையோ, நம்மையோ நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. கர்த்தரே படைத்தார். இதனால் அவர் இஷ்டப்படி நாம் வாழ்வதே சரியானது. நம் விருப்பப்படி நாம் வாழ்வதென்றால் நம்மை நாமே படைத்திருக்க வேண்டும். நாம் வாழும் பூமியை நாமே சிருஷ்டித்திருக்க வேண்டும். நாமே எல்லாவற்றையும் நமக்காக செய்திருந்தால் நாம் விருப்பப்படி வாழலாம். அதனால் நீதி நியாயங்களை அறிந்து நடும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மணப்பெண்ணாகவும் மணவாளனாகவும் சித்தரிக்கப்படுகிறது திருச்சபையும் கர்த்தரும். கர்த்தரை மணவாளன் என்றும் திருச்சபையை மணவாட்டி என்றும் ஊமைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் நமக்கு பல காரியங்களை கர்த்தர் புரிய வைக்கிறார். அதன் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வேத பகுதியில் 5ஆம் வசனத்தில் திருச்சபை சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி சொல்வதாக இந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் என்று. நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன். எனக்கு பழரசம் தாருங்கள், திராட்சை ரசம், ஆரஞ்சு ரசம் தாருங்கள். கிச்சிலி பழம் என்பது ஆரஞ்சை குறிக்கும். இப்படி இந்த பழங்களின் சாறை கொடுத்து என்னை தேற்றுங்கள், நான் சோகமாய் இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன். நேசத்தால் சோகம் அடைந்திருப்பது, அதாவது திருமணத்திற்கு முன்பாக திருமணம் செய்து கொள்ள போகிற மணப்பெண்ணை நினைத்து மணவாளனும், மணவாளனை நினைத்து மணவாட்டையும் சோகமாய் இருப்பார்கள். பிரிந்திருப்பதினால் சோகமாய் இருப்பார்கள். அந்த ஒரு மனநிலையை போல பலவித உபத்திரவங்களை அனுபவித்து கொண்டு திருச்சபை தனித்திருக்கும். கர்த்தரும் திருச்சபையை மீட்கும்படியாக அவரும் சுகமாயிருப்பார். எப்படியாவது இவர்களை நான் மீட்டுக் கொள்ள வேண்டுமே, இவர்கள் பரிசுத்தம் அடைவதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். திருச்சபையின் என்றால் கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனங்கள் முழுமை பெற வேண்டும், கர்த்தரிடத்தில் போய் சேர வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க வேண்டும் என்றால் அவரால் குறிக்கப்பட்ட ஜனங்கள் மறுரூபமாக்கப்படும் பூரணத்துவத்திற்குள் கடந்து போகும் அந்த நிலையை அவர்கள் முடிக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அதாவது மனம் திரும்புதல். நாம் மனம் திரும்பி பூரணத்துவம் அடைய வேண்டும். கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நீதிமான்களாய் நாம் முழுமையாய் மாறி பூரணமானவர்களாய் மாற வேண்டும். அதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தரை பிரிந்திருப்பதினாலும் இந்த உலகத்தின் உபத்திரவங்களினாலும் கர்த்தாவே உம்மண்டை வந்தால் போதுமே, நாங்கள் எப்பொழுது உம்மண்டை வந்து சேருவோம் என்று கிறிஸ்தவர்கள் அழுது துடித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது. எப்படியாவது எப்பொழுது போய் கர்த்தரை சேருவோம், அவரை பார்க்க வேண்டுமே, அவரோடு பேச வேண்டுமே, அவரோடு வாழ வேண்டுமே என்று ஏக்கத்தோடு சோகத்தால், பிரிந்திருப்பதினால் சோகம், பிரிவின் சோகம், அதை அனுபவித்துக் கொண்டு திருச்சபை இருக்கும். அப்படி என்றால் இது உபத்திரவ காலத்தை குறிக்கிறது.
அந்த உபத்திரவ காலத்தில் தான் திருச்சபையானது இப்படி இருக்கும். மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பும் உபத்திரவ காலத்திற்கு பின்பும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். உபத்திரவ காலம் 3.5 வருடம், அது முடிந்ததும் எடுத்துக்கொள்ளப்படுதல், அதற்கு அடுத்ததுதான் மகா உபத்திரவ காலம் வரும். இப்படி முதல் உபத்திரவ காலத்தில் பங்கு பெறுகிற திருச்சபையின் மக்கள் இப்படிப்பட்ட சோகமான நிலையில் இருப்பார்கள். கர்த்தரை நேசிக்கிறார்கள், எப்படியாவது போய் சேர்ந்தால் போதும். கர்த்தருடைய நேசத்தினால் சோகம் அடைந்திருப்பது, அவரை பார்க்க வேண்டும், அவரை பேச வேண்டும், அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அது முடியாத காலம் வரும். வேத வசனங்களை பார்க்க முடியாது, திருச்சபைக்கு சென்று ஆராதனை செய்ய முடியாது, கிறிஸ்தவர்கள் என்று வெளியே சொல்லிக் கொள்ள முடியாது, வீட்டில் பைபிள் வைத்திருக்க முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கமான நிலை வரும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் கர்த்தரை நினைத்து துடித்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அந்த நிலை இல்லை, அதனால் கர்த்தரை யாரும் நினைப்பதில்லை. ஆனால் இவையெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும். கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலை, வேதம் வாசிக்க முடியாத நிலை, செல்போனிலும் லேப்டாப்பிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத நிலை, டிவி சேனல்களில் ஊழியர்களின் செய்தியை கேட்க முடியாத நிலை, இப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது திருச்சபை, அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் ஏக்கமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கேயாவது கேட்காதா, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் யாராவது சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கும் நிலை இருக்கும். ஆனால் கிடைக்காது. அப்பொழுதுதான் அந்த நிலையை தான் இந்த இடம் குறிக்கிறது. ராச்சப்பழ ரசத்தாலும் ஆரஞ்சு ரசத்தினாலும் என்னை தேற்றுங்கள், அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் என்னை தேற்றுங்கள், அவருடைய வார்த்தை கிடைத்தால் போதும் என்று தோன்றும். அந்த காலம் இது குறிப்பிடுகிறது. இப்படிப்பட்ட காலம் வரும் என்பதை புரிந்து கொள்வோம். இது தீர்க்க தரிசன வார்த்தை. அவருடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவரது வலது கை என்னை அணைத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய இரு கரங்களுக்குள் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறார். சிறு குழந்தையை நாம் கையில் தூக்கும் பொழுது இப்படிதான் நாம் தூக்குவோம். இடது கையால் குழந்தையை தாங்கி வலது கையால் அணைத்து தூக்கி தோளில் போட்டுக்கொள்வோம். அது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். 2 கைகளுக்குள் இருக்கும் குழந்தை, ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கும் பொழுது இப்படியாக தூக்கி கொள்வார்கள். அதை எடுத்துக்கொண்டு நடந்து போகும்போதோ பஸ்ஸில் செல்லும் பொழுதோ பார்த்தால் 2 கைகளும் அணைந்திருக்கும். ஏனென்றால் குழந்தை கீழே விழுந்து விடாதபடிக்கு பாதுகாப்புக்காக. ஏனென்றால் 2 கரங்களால் மூடப்பட்டு விட்டால் அந்த குழந்தை முழு பாதுகாப்பில் இருக்கும். அது போல கர்த்தரும் ஒரு குழந்தையை பாதுகாப்பது போல நம்மளை மூடி அணைத்து கொள்ளுகிறார். நம்மை முழு பாதுகாப்போடு பாதுகாத்து கொள்கிறார். எப்பொழுதும் நம்முடனே இருந்து நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். தம்முடைய தூதர்களை நமக்கு பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை முழு பாதுகாப்போடு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எல்லாரும் மணவாட்டி எழும்பும் வரைக்கும் அவளை எழுப்பாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. என் மணவாட்டி தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவளாக எழும்பும் வரைக்கும் நீங்கள் யாரும் அவளை எழுப்பக்கூடாது, அவள் உறங்கட்டும் என்று சொல்லப்படுகிறது. திருச்சபை ஓய்வில் இருக்கட்டும், இளைப்பாறுதல் அடையட்டும். அவள் இந்த காலம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததியினர் அங்கு இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது சுமார் 7 வருட காலம் அங்கு இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது சரியாக கால அளவெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. தேவ ஊழியர்கள் பலவித கணக்குகளை போட்டு ஆராய்ச்சி செய்து சொல்லுகிற காரியம் 7 வருடங்கள் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் நடுவானத்தில் கர்த்தரோடு இருப்பார்கள். கல்யாண விருந்து என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் கர்த்தரோடு இணைந்திருப்பார்கள். அதன் பின்பே கர்த்தருடைய 2ஆம் வருகை இருக்கும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அங்க இருக்கும் காலம்தான் இந்த இடத்தை குறிக்கிறது. என் மணவாட்டி அவள் உறங்கட்டும், ஓய்வில் இருக்கட்டும். இங்கு பூமியில் மகா உபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் நடுவானத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இணைந்திருப்பார்கள். அந்த காலத்தை தான் அவள் ஓய்வில் இருப்பார். எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததியினர் கர்த்தரோடு இருக்கும் பொழுது இளைப்பாறுதலில் இருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு எந்த துன்பமும் துயரம் பாடு வேலை எதுவும் இருக்காது. நிம்மதியாக சமாதானமா இருப்பார்கள். அங்கிருந்து பூமியை பார்த்து கொண்டிருப்போம். நாமும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்போம் என்ற விசுவாசத்தோடு இருப்போம். நாம் கர்த்தரோடு இணைந்து இங்கு பூமியில் மகா உபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள்.
இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காலமா இருக்கிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று நாம் கர்த்தரோடு இணைந்திருந்து, அங்கு தூக்க காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் திருச்சபை தூங்கும் என்றால் ஒருவேளை அந்த இடத்தில் கர்த்தரோடு நாம் இணைந்திருக்கும் இளைப்பாறுதலை குறிக்கலாம். இது என்னுடைய நேசரின் சத்தம். 2ஆம் வசனம் கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. இதோ என் நேசருடைய சத்தம், அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் அவர் வருகிறார். கர்த்தர் ஒலிவ மலையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதலில் அவர் புறப்பட்டு போனாரோ அதே போல மேகங்கள் வழியாய் அதே ஒலிவ மலையில் இறங்கி அவர் வரும்பொழுது ஒலிவமலை 2ஆக பிளக்கும். அப்பொழுது அங்கு அவர் இறங்குவார். அதை அவருடைய 2ஆம் இந்த வருகையை, அந்த பிரசன்னத்தை தான் இந்த வேத வசனம் நமக்கு குறிப்பிடப்படுகிறது. இப்படி கர்த்தர் நமக்காக மீட்கும்படியாக, இந்த உலகத்தை ஆளும்படியாக வரப்போகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் கிராதியின் வழியாய் அவருடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மதிலுக்கு வெளியே இருந்து கர்த்தர் தமது முகத்தை காட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது மதிலுக்கு வெளியே கர்த்தர் தீர்க்க தரிசனம் மூலமாக ஜனங்களோடு இந்த பூமியில் இருக்கும், அதாவது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக கர்த்தர் தரிசனங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி நேராக ஆவியானவராய் வந்து நமக்கு வெளிப்படுத்தி செய்கிற காரியங்கள் 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்கிற காரியங்களவே. கர்த்தரை எல்லோரும், கர்த்தருடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள், முகமுகமாய் தரிசிக்க முடியும். நேரடியாக தரிசனங்கள் மூலமாக, கனவுகள் மூலமாக சிறு பிள்ளைகள் கூட பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாய் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் மதிலுக்கு உள்ளே இருப்போம், கர்த்தர் வெளியே இருந்து காட்டுவார் என்றால் 2ஆம் வருகைக்கு முன்பான செயல் இது. இதில் என்ன காரியம் என்றால், நாம் வேதனைகளினாலும் பாடுகளினாலும் உபத்திரவங்களாலும் நிறைந்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் துன்பப்பட்டு கொண்டிருப்போம். அந்த நிலையில் நடக்கிற சம்பவங்கள் இவை. தரிசனங்கள் மூலமாக நம்மிடம் அவர் பேசுவார், நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக இறங்கி வருவார் என்று பொருள். இது 2ஆம் வருகைக்கு முன்பாக நடக்குகிற தீர்க்க தரிசன அபிஷேகம் இந்த பூமிக்கு கிடைப்பதை பற்றியது. கர்த்தரை நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். பலர் என்று நினைக்கலாம் கர்த்தரை பார்க்க முடியாது, பார்த்தேன் என்று சொல்வது பொய் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம். அதெல்லாம் எடுபடாது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலகம் 2 போகும் என்று நினைக்குமா? அது போல இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் அதனால் எல்லாமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. கர்த்தரை பார்க்க முடியும், கர்த்தரோடு பேச முடியும். அவர் நினைத்தால் தான் அது முடியும், நாம் நினைத்தால் முடியாது. என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா என்றார். கர்த்தர் வந்து பேசுகிறாராம். இத்தனை காலம் பேச மாட்டார் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் என்னோடு பேசி, திருச்சபையோடு, கிறிஸ்தவர்களோடு, கர்த்தர் கிறிஸ்தவர்களோடு, உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களோடு, கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாரோடும் பேசுவார். பெரிய ஊழியக்காரர்கள், சிறிய குழந்தைகள், சிறிய ஊழியர்கள், பெண்கள் எல்லோருடன் கர்த்தர் பேசுவார். இதை புரிந்து கொள்வோம். திருச்சபை என்றாலே கர்த்தரை விசுவாசிக்கிற மனமுள்ள எல்லா மனிதர்களும். வயது வித்தியாசம் கிடையாது, தேசங்கள் வித்தியாசம் கிடையாது, எல்லோரும் கர்த்தருக்கு பிள்ளைகள். என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தமாக எழுந்து வா, என்னோடு வா என்று அழைக்கிறார். நம்மை அழைத்து பரலோகத்திற்கு கொண்டு செல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க கர்த்தர் அழைப்பு தருகிறார் என்று பொருள். அப்படி என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த, முழுமையாய் பூரணப்படுத்த வா, என்னிடம் வா என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். இப்பொழுது இது நடக்கிறது. கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை பரிசுத்தமாக்கி பூரணராய் மாற்றுகிறார். நம்மிடத்தில் இருக்கிற துர்குணங்களை எல்லாம் எடுத்து போட்டு, தீய எண்ணங்கள், தீய கெட்ட பழக்க வழக்கங்கள், எல்லா தீமைகளையும் அகற்றி போட்டு பரிசுத்த மனமுள்ள நீதிமான்களாய், உத்தமர்களாய், யோபையாவை போல இன்னும் அதிக பரிசுத்தமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக இன்னும் அதிகமான தீர்க்கதரிசிகளாக, பரிசுத்தவான்களாக கர்த்தர் நம்மை மாற்ற நம்மை அழைக்கிறார். மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மாரி காலம் சென்றது என்று சொல்லும் பொழுது ஒரு காலம், மழைக்காலம் போய்விட்டது, முடிந்து விட்டது என்று சொல்லுகிறது. பூக்கள் பூத்திருக்கிறது, காட்டுப்புறா சத்தமிடுகிறது, இப்படிப்பட்ட காலம் வந்தது. மாரி காலம் என்றால் மழைக்காலம். மழை காலத்தில் நாம் என்ன செய்வோம்? வீட்டிற்குள் அடைந்து கிடப்போம். வெளியில் செல்ல முடியாது, அதிக மழை பெய்து கொண்டே இருந்தது. அதாவது உபத்திரவ காலம் முடிந்து போனதும் கர்த்தர் அழைக்கிறார். பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளப்படுதல் உபத்திரவ காலத்திற்கு முன்பாக நடக்கும் என்று. இல்லை, இந்த வேத பகுதியும் இதை உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்கிறார்? மாரி காலம் முடிந்து போனது, உபத்திரவ காலம் முடிந்து விட்டது, பூக்கள் பூத்திருக்கிறது, காட்டுப்புறா பாட்டு பாடுகிறது, கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது, காட்டுப்புறாக்கள் கூட சத்தம் இடுகிறது. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எடுத்துக்கொள்ளப்படுதலில் அழைப்பு இது சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் உபத்திரவ காலத்திற்கு பின்புதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்று இந்த வசனத்தின் பொருளாக வருகிறது. மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பாக அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்தது, வாசனை பரிமளிக்கிறது, என் ரூபவதியே நீ இறங்கி வா, என் ரூபவதியே நீ எழும்பி வா என்று கர்த்தர் திருச்சபையை கூப்பிடுவதாக, உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய கிறிஸ்தவர்களை கர்த்தர் கூப்பிடுவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் திராட்சை பழங்கள் பழுத்தது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்தது. திராட்சை கொடிகளில் இன்னும் பழம் வரவில்லை, பூ பூத்திருக்கிறது. அத்தி மரம் இன்னும் பழுக்கவில்லை, காய்தான் காய்த்திருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் அழைக்கிறார் என்றால் அத்தி மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இஸ்ரவேல் தேசம் துளிர்த்து, அப்படி என்றால் இஸ்ரவேல் தேசம் 2000 வருடங்களுக்கு பின்பாக 1946 வருடம் தோன்றியது, மீண்டும் இஸ்ரேல் தேசமாக உருவானது. அது துளிர்விட்ட காலம். இந்த அத்தி மரம் காய் காய்த்தது, அப்படி என்றால் இது வரப்போகிற, இனி நடக்க போகிற காரியம். உலகத்தில் இஸ்ரேல் தேசம் காய் காய்க்கும் நிலைக்கு வரப்போகிறது. அதோடு கூட இது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. திராட்சை செடிகள் பூ பூத்தது. திராட்சை செடி என்பது உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும், கர்த்தருடைய பிள்ளைகள் திராட்சை கொடியா இருக்கிறார்கள் என்றும், செடியோடு கொடி இணைந்திருந்தால்தான் கனி தர முடியும். அது போல கர்த்தரோடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 15ஆம் அதிகாரத்தில். அது போல இந்த இடத்தில் திராட்சை செடி என்பது கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் பூ பூக்கும் நிலைக்கு வந்தாயிற்று, கனி தரப்போகிறார்கள். அத்தி மரம் காய் காய்த்து விட்டது, இன்னும் கனியாக போகிறது. அப்படி என்றால் இந்த காலமும் எடுத்துக்கொள்ளப்படுதலின் காலமே குறிக்கப்படுகிறது. அதாவது உபத்திரவ காலம் முடிந்து எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரப்போகிறது. எழுந்து வா என்று தம் மணவாட்டியை கூப்பிடுகிறார். மணவாட்டி என்ற சொல் திருச்சபை என்றாலும், மணவாட்டி என்ற ஸ்தானம் என்பது பூரணராக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று பொருள். துவக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் மறுரூபமாக வேண்டியவர்கள் அல்ல, முழுவதும் பூரணராக்கப்பட்டவர்களே, மறுரூபம் ஆக்கப்பட்டு முழுமை அடைந்தவர்களையே கர்த்தர் எடுத்துக் கொள்வார். அந்த நிலையில் உள்ளவர்களை நீ எழுந்து வா என்று அழைக்கிறார். இது முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படுதலை இந்த வேதவசனங்கள் குறிக்கிறது. கண்மலைகளின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. கண்மலை என்பது மலைகளின் வெடிப்பு பகுதிகளில் புறாக்கள் போய் தங்கும். சிகரங்களின் மறைவுகளில், அதாவது குகைகள், மலை குகைகளில் ஒளிந்து கொள்ளுகிற புறாவே. அப்படி என்றால் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், உலகெங்கும் இருக்கிற இரத்த சாட்சிகள், பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மறைந்து ஒளிந்து வாழ்வார்கள். பூமியில் உபத்திரவ காலம் நடந்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக உலகத்தில் ஆபத்துகள் நிறைந்திருக்கும், மிகவும் துன்பப்படுத்தப்படுவார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்னொன்று கண்மலை வெடிப்பு, சிகரங்களின் மறைவு என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். கண்மலை அவர்தான். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தின்படி அவர் நமக்கு கண்மலையா இருக்கிறார்.
அவருக்குள் நாம் மறைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகா உபத்திரமும் பாடுகளும் வந்திருக்கிறது. தனியாயிருந்தால் நாம் அழிந்து போவோம். ஆனால் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு தான் ஆபத்து அதிகம். அதனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இல்லை என்றால் நம்மால் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். இதை தான் வேதவசனம் இங்கு கொடுக்கிறது. முழுமையாக்கப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட, பூரணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மறைந்திருப்பார்கள், ஒளிந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் உன் முகத்தை எனக்கு காண்பி என்று சொல்லுகிறார். ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, உன் முகத்தை எனக்கு காண்பி, நீ என்னிடம் வா, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் அழைக்கிறார். நான் உன் சத்தத்தை கேட்கட்டும் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். உன் சத்தத்தை நான் கேட்கிறேன், உன் குரலை நான் கேட்கிறேன், நீ பேசு, உன் குரலை நான் கேட்க வேண்டும், உன் முகத்தை காட்டு, நான் உன்னை பார்க்கிறேன் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்மை பார்க்கவும் நம்மோடு பேசவும் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்றால் அது எடுத்துக்கொள்ளப்படுதலை தான் குறிக்கிறது. பரிசுத்தவான்களை கர்த்தர் விரும்பி அழைக்கிறார். இங்கே வா, உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னோட பேசுகிறேன், வா, உன்னை பார்த்து கொடுங்க. ஒரு சிறு குழந்தையிடம் பேசுவது போல உன் சத்தம் இன்பமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் பேச்சு கர்த்தருக்கு இன்பமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை பார்ப்பது கர்த்தருக்கு மிகவும் அழகாக தோன்றுகிறது. நாம் உலகத்தாரின் பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமில்ல. கர்த்தரின் பார்வையில் நாம் அழகா இருக்க வேண்டும். அவரே நம் மணவாளன். அவர் கண்களுக்கு நாம் அழகா இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நம் இருதயம் அழகா இருக்க வேண்டும். அதை கவனித்துக் கொள்வோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். வஞ்சனை வேண்டாம். கபடற்ற புறாவாய் போல நாம் இருக்க வேண்டும் என்று பொருள். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். அவைகள் என்ன செய்கிறது? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறது. நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே, இந்த நேரத்தில் இந்த நரிகள் கெடுக்கிறதே என்று பொருள். இந்த இடத்தில் சிறு நரி என்பதும் நரிகள் என்று சொல்வதும் திருச்சபையை கெடுக்கிற பாவம் செய்கிற ஊழியர்கள், கர்த்தருக்கு பயப்படாமல் துணிந்து அக்கிரமம் செய்கிற ஊழியர்களை குறிக்கிறது. அவர்கள் பணத்திற்காகவும் பேர் புகழுக்காகவும் கர்த்தருக்கு பயப்படாமல் பாவம் செய்து கர்த்தருடைய ஜனங்களை நல்வழிப்படுத்தாமல் தவறான பாதையில் நடத்துகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் நரிகள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நரிகளை எல்லாம் பிடித்து கொண்டு நமக்காக எடுத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். தேவ தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். அப்படி என்றால் கடைசி காலத்தில் தம்முடைய மனவாட்டியை கர்த்தர் சேர்க்கும் நாளில் தவறான ஊழியர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள், பூமியிலிருந்து எடுத்து போடப்படுவார்கள். திராட்சை தோட்டம் என்பது திருச்சபையை குறிக்கும். அதாவது உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை குறிக்கும். கிறிஸ்தவர்கள் தான் திராட்சை தோட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் ஆண்டவர் எனக்கு சொந்தமானவர், என் தேவன் எனக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு சொந்தமானவள். இது எப்படிப்பட்ட அன்பு! பரிசுத்தமான அன்பு. இதுதான் தேவ அன்பு. நாம் முழுவதும் கர்த்தருக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல கர்த்தரும் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை நமக்கு முழுமையாக தருகிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு முழுமையாய் தந்து 7 ஆவிகளாலும் நம்மை நிரப்புகிறார். நாம் அவரோடு இணைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்ட உறவு இது! பரிசுத்தமான தேவ உறவு. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். அதாவது சாயங்கால நேரத்தில் பகல் குளிர்ச்சியாகும் என்றால் அது மாலை நேரம். மாலை நேரத்தில் நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி அந்த இடத்தில், அதாவது இந்த உலகத்திற்கு நியமிக்கப்பட்ட அந்த 6000 வருட காலம் முடியும் வரைக்கும்
நீர் அங்கிருந்து கடைசியில் நீர் திரும்பி வருவீர் சுவாமி. பகல் நேரம் முடிந்த பின்பு இந்த உலகத்திற்கு மனம் திரும்புவதற்கென்று கர்த்தர் கொடுத்த நியமிக்கப்பட்ட அந்த காலம் முடிந்த பின்பு கர்த்தர் வருவார். அவருடைய இரண்டாம் வருகையை இது குறிக்கிறது. அவர் கலைமானை போல வேகமாக வருவார். மான்கள் வேகமாக ஓடும், அவர் பாய்ந்து வருவார். அதாவது கர்த்தரின் இரண்டாம் வருகையை நாம் வானத்தில் பார்த்தால், நாம் ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவரோடு கூட வருவோம். பூமியிலிருந்து கர்த்தரை பார்க்கிறவர்களாக நாம் இருந்தால், அது பார்ப்பதற்கு மான்கள் துள்ளி பாய்ந்து எப்படி ஓடுமோ அது போல இருக்கும். கர்த்தருடைய வருகை வானத்திலிருந்து வருவார். இப்படியாக கர்த்தர் வரப்போகிறார். நாம் கடைசி சந்ததி. நம்முடைய காலத்தில் கர்த்தருடைய வருகை இருக்க போகிறது. இரண்டாம் வருகை. அதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது. அதனால் அதற்கு முன்பாக உபத்திரவ காலம் வரப்போகிறது. ஆயத்தப்படுவோம். இந்த பூமியின் அறுவடை காலம் நெருங்கியது. ஒரு நாம் கர்த்தரோடு இணையும் காலம். மனித குலம் கர்த்தரோடு இணைந்து 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்ய போகிற காலம் இருக்கிறது. ஒரே ஒரு முறை வாழ்க்கை. நம் வாழ்க்கையை நாம் இழந்து போகாதபடிக்கு, நம் ஆத்துமாவை அக்னி கடலுக்கு ஒப்பு கொடுக்காமல் காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு ஆயத்தப்படும். நம் வாழ்வை நாம் இழந்து போகாதபடிக்கு பரலோகத்தை அடையும்படியாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். பரிசுத்தமாகவும் நம்மை நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாரநாதா.